வணக்கம் வந்தனமன் நமஸ்கார். ஸோ வெல்கம் டு ndtalks. இன்றைக்கி நம்ம ndtalksல இந்த ஒரிசா ட்ரெயின் ஆக்சிடென்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆளாக இருந்திருந்தேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவங்க தப்பு பண்ணாங்க, இவங்க தப்பு பண்ணாங்க, ஏதோ ஒரு சப்பக்கட்டு இல்லை இது வந்து ஏதோ ஒரு பிளான்டு இன்சிடென்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிற ஒரு பார்த்து ஸோ இப்போ இந்த சோல் வேர்ல்டு அதெல்லாம் படிக்கும் பொழுது ஆக்சிடென்ட் நடந்துருச்சு, இறந்துட்டாங்க, நேற்று நடந்தது 6:50 7:10 நடந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த மீட்பு பணி அப்படி எல்லாமே ஓரளவு முடிஞ்சிருச்சு. 261 பேர் கன்ஃபார்மாக டெத்து. ஸோ 900 பேர் வந்து மைனர் இன்ஜுரியிலேருந்து மேஜர் இன்ஜுரி வரைக்கும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேஸை சொல்லி முடிச்சிட்டாங்க. மினிஸ்டருக்கு எல்லாம் வந்து பார்க்குறாங்க, அதிகாரிக்கு போய் பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. பொழைச்சவங்க ஒரு வகையில் பொழைச்சிட்டாங்க, ஏதோ ஒரு பயங்கரமாக இன்சிடெண்ட்டில் பொழைச்சிட்டாங்க. அந்த இறந்தாங்க பாருங்க 266 வேறு ஒரு பேர். அவங்கள இப்போ நினைக்கும் பொழுது, ஏன்னா இந்த ஆன்மூலகம் ஆன்மா இதெல்லாம் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை நினைக்கும் பொழுது ரொம்ப ஒரு பர்சனல் ஒரு கனெக்ட் மாதிரி. ஏன்னா முதிர்ந்த ஆன்மாக்களோ இல்லை அந்த புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து டக்குன்னு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போ இந்த விஸ்பி அண்ட் ராத்து எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆக்சிடென்ட் ஆனோடனே என்ன நடந்ததுன்னு தெரியல, கொஞ்சம் நேரம் வந்து அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு போகிறக்கு வருவாங்க, கிளம்பிடுவாங்க. ஒரு மாதிரி ஹையர் லெவல் சோல்ஸுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அந்த லெவலில் ரீச் ஆகாத ஆட்களாக இருந்திருந்தாங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் தப்பிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது, திடீர்னு இருந்தாப்புல கம்பார்ட்மெண்ட் அப்படி போகுது இப்படி போகுது. ஒருத்தர் சொல்கிறார், என் மேலே வந்து ஒரு 10-20 பேர் என் மேலே வந்து விழுந்தாங்க, எங்களுக்கு அங்கே என்ன நடந்ததுன்னே ஒரு செகண்ட் புரியல, ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அதை விட ரொம்ப மோசம். கண்ணுக்கு முன்னாடி நடந்தால் கூட பிரச்சனை இல்லை, இதை விட அது ரொம்ப மோசம். ஏன்னா 2021 நவம்பர் மாதம் ஒரு ஆக்சிடென்ட்டு எனக்கு சந்தித்தேன். கரெக்டாக சிங்கநல்லூர், கோயம்புத்தூர் சிங்கநல்லூர். அந்த சிக்னல்லேருந்து தாண்டி போகும்போது இந்த 2 காயம் அதில் தான் ஆனது. எனக்கு நல்லா தெரியுது, நான் போய் அடிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. வண்டி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, மழை வந்துட்டுருக்கு, ரோடு ஈரமாக இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அடிக்க போகிறேன், அடிச்சிட்டேன். அந்த அடிக்க போகிறேங்கிற ஊர்ஜிதமாக தெரிஞ்சதுக்கும் அடிக்கிறதுக்கும் 1 செகண்டு தான் வித்தியாசம். ஆனால் டைம் அப்படியே ஃபுல்லாக ஸ்டாப் ஆகிடுச்சு. அந்த 1 செகண்ட் கேப்பில் நான் எவ்வளோ நேரம் இருந்தது தெரியுங்களா. இது நிறைய பேர் அந்த ஆக்சிடெண்ட்டை சந்தித்தவங்களுக்கு இந்த அனுபவங்கள் அப்படிங்கிறது உண்டு. நேற்று நடந்தவங்களுக்கு அந்த அனுபவம் கூட கிடையாது. என்ன நடந்ததுன்னே டம்முன்னு செத்து போயிருப்பாங்க, அவ்வளோதான். அது எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயம் தெரியுமா. அதுவும் ஒரு சிலர் டக்குன்னு போயிட்டால் கூட பிரச்சனை இல்லைங்க, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததுக்கப்புறம் இறக்குறாங்க பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இறந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா அனுபவிக்கக்கூடிய ஒரு மனவேதனை இருக்குது இல்லை, அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஒரு துன்பமான ஒரு இதாக இருக்குல்ல. நான் இப்படியெல்லாம் பேசுகிற ஆளே கிடையாது, நான் பெருசாக ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னு இல்லை. அந்த ஆன்மாக்கள் நினச்சா ஒரு இது இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க நல்லபடியாக எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாமல் சாந்தி அடையணும்னு நம்ம வேண்டிக்கலாம். நம்மளால் பொருள் உதவி முடியல அப்படின்னு சொன்னாலுமே இறைவன்கிட்ட நம்மளால் மனதார பிரார்த்திக்க முடியும். நம்ம இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும் பொழுது அவர்களுடைய மனம் சாந்தி அடைஞ்சு கண்டிப்பாக அவர்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக போவாங்க. இது நடந்த என்ன தகவல் என்ன இப்போ வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நடந்த இடம் வந்து ஆப்வியஸ்லி ஒரிசா மாகாணம் தான். பாலாசோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பஹானாகா பஜார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தான் நடந்திருக்கு. சென்னை வந்துட்டு இருந்த ட்ரெயினுங்க, கோரமண்டல் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்லக்கூடியது. அது என்ன ஆயிருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு லூப் லைன் அப்படின்னு சொல்லுவாங்களா. லூப் லைன் என்னென்னா, இப்போ நம்ம ரோட்டில் பார்க்கும்போது சர்வீஸ் ரோடுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த லூப் லைன் அப்படிங்கிறது ட்ரெயினுக்கு வந்து அது ஒரு சர்வீஸ் ரோடு. வேறு ஏதாவது ட்ரெயின் வந்துட்டுருக்கு, இல்லை ஒரு டெம்பரரி ஹால்ட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த டைம் பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த சர்வீஸ் ரோட்டுக்குள்ளே திருப்பி அந்த மெயின் லைனுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்படி இந்த கோரமண்டல் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா லூப் லைனுக்குள்ளே உள்ளே வந்துருச்சு. அது வந்து நிறைய இது சொல்கிறாங்க, சும்மா ரேண்டமாக இது நடக்கிறதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி, அதாவது அந்த இன்ஜின் டிரைவர் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அவர் மேலே மட்டும் நம்மளால் தவறு சொல்ல முடியாது. அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அவர் மேலே மட்டும் தவறு சொல்ல முடியாது. அந்த சிக்னல் ஆப்ரேட்டர் பிரச்சனை இருக்கலாம், இல்லை ஏதாவது சிக்னல் கொடுத்த இந்த லைட் இருக்குல்ல அது பிரச்சனையாக இருந்திருக்கலாம், இல்லை இன்ஜின் டிரைவர் அதை பார்க்காம இருந்திருக்கலாம், சிக்னல் கொடுக்காமையே இருந்திருக்கலாம், டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டியாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் சேரும்பொழுது தான் இந்த மாதிரி மோசமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே நடக்கும். அது இவ்வளோ பெரிய விஷயம். ஸோ யாரோ ஒருத்தர் ஒரு விஷயத்தில் மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது இல்லை அப்படிங்கிறாங்க. இது என்ன இருந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த கோரமண்டல் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் என்ன இருக்குது, அந்த லூப் லைனுக்குள்ளே வரும்பொழுது அங்கே ஒரு கூட்ஸ் ட்ரெயினில் நின்றுட்டு இருந்திருக்கு. இது வந்து இந்த கோரமண்டல் ஷாலிமார் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா 23 கோச்சு நேராக கொண்டு போய் அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 130-140 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருந்திருக்கு. நேராக கொண்டு போய் சாத்திருக்காங்க. அதனுடைய அந்த பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொண்டு மூஞ்சியே ஒரு அடிச்சோன்னே 23 கோச்சில் 13 கோச் காலி. ஸோ 10 கோச் மட்டும்தான் அதாக இருந்திருக்கு. ஏசி டயரில் இருந்தவங்க கம்ப்ளீட்டாக காலி, ஏசி டயர் ஃபுல்லாக இதாக இருக்குது. ஸ்லீப்பரில் இருந்தவங்க ஒரு மாதிரி தப்பிச்சிட்டாங்க.
ஸோ ஆனால் அட்டி எல்லாம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே பெரிய ஒரு காயம்தான் பாருங்களேன். மைனர் இன்ஜுரிஸில் தப்பிச்சவங்களும் பாருங்கள், அதுவும் பாருங்கள் புண்ணி எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைனர் இன்ஜுரிஸில் தப்பிச்ச ஆட்களும் உண்டு. இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா, இப்போ இதை அடித்து அந்த பெட்டி கவிழும் பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த நேரத்தில் பார்க்கும்போது யஷ்வந்த்பூர் ஹவுரா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸும் தாண்டி வந்துட்டு இருந்தது. இந்த பொட்டியெல்லாம் போய் அந்த பொட்டியில் அடித்து அந்த ட்ரெயின் முழுசும் அடித்து அது போய் தடம் புரண்டு அதில் இருக்கிறவங்கெல்லாம் செத்து போய், விதி ஒரு மனுஷனுக்கு எப்படியெல்லாம் முடியுது பாருங்களேன். ஆச்சரியமாக இருக்குங்க. சாவுங்கிறது இப்படி தான் வரும்னு ஒரு காலத்தில் சொல்லுவாங்க. ஒரு லிஸ்ட்டு மட்டும் இருக்கும், சின்ன சின்ன ஒரு அந்த லிஸ்ட் ரொம்ப சின்ன லிஸ்ட்டு. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா சீட் வாங்கினா கூட பத்தாதுங்கிற அளவுக்கு சாவுனுடைய ஒரு இது மாறி போச்சு. இப்படியெல்லாமடா போய் சாவீங்க அப்படின்ட்டு ஒரு அர்த்தம் இல்லாமல் ஒரு சாவாகி போச்சு பார்த்தீங்களா. அநியாயம் உண்மையாலுமே. இதுதான் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ரீசனை வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியாதுங்கிறாங்க. கடைசி இப்போது ரீசெண்டாக இது பண்ணி பார்க்கும்பொழுது அந்த தண்டவாளம் இருக்குது பாருங்க, அதில் வந்து கொஞ்சம் துருவேறி கிடந்தது. ஸோ அதனால தான் வந்து இந்த தடம் புரள்தல் அப்படிங்கிறது நடந்தது. அதுக்குன்னு என்ன பண்ணுறது, நேராக கொண்டு போய் சாத்திட்டாங்க. அதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன் வந்து அவர் அந்த மெயின் ரூட்லேருந்து தேவையில்லாமல் அந்த லூப் லைன் போனாருன்னு இப்போ தெரியல. இவ்வளோ தான். இதை தான் இன்னி இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வரும், இந்த பிரச்சனை இன்னும் மறந்துடுவோன்னு பாருங்கள், அது ரெண்டாவது விஷயம். இன்னொன்று கவச் அப்படின்னு சொல்லக்கூடிய கவசம், அதுதான் இந்தியில் கவச். அது வந்து அது ஒரு சிஸ்டம் இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன், ஏடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது வந்து இந்த மாதிரி தடம் புரண்டு போயிடுச்சு, தடம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலுமே ட்ரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றுமா. ஒரு மாதிரி வெதர் கண்டிஷன் மோசமாக இருக்குன்னா ட்ரெயின் வந்து வேகமாக போகாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், அந்த சிஸ்டம் வந்து அந்த பாதையில் வந்து ஆக்டிவேட் பண்ணாமல், ஆக்டிவேட்னா அது இன்ஸ்டாலே பண்ணலை. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக வந்து இருந்த ஒரு காரணத்தினாலே இந்த ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்ட்டாங்க. சரி, இது இப்போ தான் நடந்ததா, இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையான்னு கேட்டால் கொடுமையான இதெல்லாம் நடந்திருக்கு. 1940களில் என்னமோ 800 பேர் செத்த நாளெல்லாம் உண்டாமா. ஸோ அது போக இப்போ ரொம்ப ரீசெண்டாக பார்த்தோம்னா 2020 பாருங்கள், 13,018 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதில் 12,000 பேர் செத்து போயிருக்காங்க. நம்மளுக்கு நியூஸ் பெருசாக வர்றதில்லை, ஏன்னா அங்கங்கே நடக்கிறதுனால நம்மளுக்கு லோக்கல் நியூஸ் வந்து இதெல்லாம் பெருசாக பேசுகிறதில்ல. 2020 2021 பாருங்கள் 27,987 ஆக்சிடெண்ட் இந்த மாதிரி நடந்துருந்துருக்கு. ஸோ இது வந்து அந்த பட்டியலில் இது ஒரு பட்டியலை ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், இந்த தடவை பட்ஜெட் போட்டதுலேயே வந்து இது நாள் வரைக்குமே ரயில்வே இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்காத அளவுக்கு இந்த தடவை பட்ஜெட் ரொம்ப அதிகம். சரி, அந்த காசெல்லாம் கொண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், புதுசாக ட்ரெயின் கண்டுபிடிச்சி விட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக ஒரு ட்ரெயின் விட்றாங்க. இப்போ நேபாளிலேருந்து இங்கே இந்தியா வர்றக்கு ஒரு ட்ரெயின் விட்டுருந்தாங்க பார்த்தீங்களா, பயங்கர காஸ்ட்லி, அது 10 லட்ச ரூபா என்னமோ வரும். அந்த ட்ரெயினெல்லாம் விட்றாங்க. ஆனால் ஏற்கனவே இருக்கிற ட்ரெயின், ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெயின் ட்ராக்கு, அந்த பழசாகி போன அந்த போகி, அதெல்லாமே நீங்கள் ரெடி பண்ணலாம்ல, அந்த காரெல்லாம் ரெடி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டால், அதெல்லாத்தையும் விட்டு போட்டு புதுசாக கொண்டு போய் விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த செத்தவங்களுக்கு தான் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், இறந்தவர்கள் வீட்டுக்கு 10 லட்சம் அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் தரேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. நம்ம மாநில அரசாங்கம் ஏதோ 5 லட்ச ரூபா ஏதோ தரேன்னு சொல்லியிருக்கும் போல். ஏன்னா சென்னைக்காரங்க நிறைய பேர் சென்னை வந்துட்டு இருந்த வண்டி தானே. ஸோ அதில் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாங்கன்னா 5 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி மாநில அரசு சொல்லியிருக்கு. மத்திய அரசாங்கம் இறந்தவர்களுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது போக பிரைம் மினிஸ்டர் நேஷ்னல் ரிலீஃப் ஃபண்டு PMNRF அதிலிருந்து நம்ம தாடிஜி வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மேஜர் இன்ஜுரி ஆனவர்களுக்கு வந்து 2 லட்சமும், மைனர் இன்ஜுரி ஆனவர்களுக்கு 50,000 தரேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அது எப்படி வந்து சேருமோ அது ஆண்டவனுக்கே வெளிச்சம். அதுக்கப்புறம் அந்த பாதிக்கப்பட்ட சென்னை வாசிகள் இருக்காங்களே, அந்த தடத்தில் வர்றவங்க, அவங்க வேறு ஒரு ட்ரெயினில் ஏற்றி அனுப்பிச்சுட்டதாகவும் சொல்லப்படுது. மைனர் இன்ஜுரி இருக்கவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி இது மட்டும் அனுப்பிச்சுட்டதாக சொல்லப்படுது. ஸோ அதில் அந்த நியூஸ் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் உங்களுக்கு இலகின மனசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் பார்க்காதீங்க. நாளைக்கு கண்டிப்பாக பேப்பரில் அதிலெல்லாம் பயங்கரமாக போடுவாங்க. அதில் அந்த தப்பிச்சவங்க வந்து அந்த ரிப்போர்ட்டு சொல்கிறாங்க பாருங்கள், இறந்தவர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, அந்த மேஜர் இன்ஜுரி ஆனவர்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. நான் அதை சொல்லவே இல்லை, நான் இந்த வீடியோ முழுக்க நான் அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டேன். நான் அதை படித்தேன். தயவு செஞ்சு இந்த இலகின மனசு இருந்தாங்கன்னா அதை பார்க்கவும் செய்யாதீங்க, படிக்கவும் செய்யாதீங்க. அது அவங்க சொல்கிற அந்த விவரித்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அப்படி இருக்குது உண்மையாலுமே. ஏன்னா அவங்க அதை நேரில் பார்த்துருங்க. அதை சொல்கிறாரு, என் ஆயுட்காலத்தில் அதை வந்து அதை நான் கண்ணு கொண்டு பார்த்துட்டேன், என் ஆயுட்காலத்தில் அதை மூளை விட்டு போகவே போகாது, என்னால் மறக்கவே முடியாது அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் அந்த இலகின மனசு உள்ளவங்களாக இருந்தால் தயவு செஞ்சு அதை பார்க்காதீங்க. கொஞ்சம் கூட இறை நம்பிக்கையோட, ஒரு இறை நாட்டத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க. சரி, இப்படித்தான் சாவு வருது அப்படின்னு சொன்னாலாவது போகக்கூடிய இடமாவது நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்திற்காக எல்லாத்தையுமே வந்து கேள்வி கேட்டு, எல்லாத்தையுமே வந்து இல்லை பொய் புறம்பேசி அடுத்தவன் நான் பிடிச்சிட்டு அது ஒரு தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை சுற்றி அந்த ஒரு அமைப்பு தான் அமைஞ்சிக்கிட்டும் இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்பொழுதாவது நம்ம திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையிட்டோம்.
ஸோ இறந்தவர்களுக்கு நினச்சி நம்ம வந்து அவர்கள் ஆன்மா நல்ல நிலை அடைவதற்காக நம்ம வேண்டிக்குவோம். நம்மளால் முடிஞ்சது அது. அண்ட் இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஒரு 500-1000 பேர் பக்கம் போய் பிளட் டொனேட்லாம் பண்ணிட்டு வந்துருக்காங்களாம். நல்ல ஒரு விஷயம். ஸோ வேண்டிக்குவோம். நம்மளும் இறை நம்பிக்கை இறை நாட்டத்தை வளர்த்திட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போவோம். வேறு என்ன சொல்கிறது, பார்ப்போம். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். இது சுவாரஸ்யம் இல்லை, இது சங்கடம். நாளைக்காவது ஏதாவது நல்ல சுவாரஸ்யமான செய்தி இருக்கான்னு பார்ப்போம். ரைட். ஸோ நாளை சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் Nithilan Dhandapani. பாய்.